கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நவம்பர் 14 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது கனி கொடாத மரம். வசனம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 30வது வசனம். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறோம். வல்லமையான போதகர் என்று பலராலும் பாராட்டப்பட்ட D.M. கான்ட்ரைட் கனியற்ற மரமாக மாறின போது அவரால் சபைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டன. ஓய்வு நாள் சத்தியத்தை மறுத்து அதை குறித்து தவறான கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் எழுதி அநேகருடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார். அதுபோலவே மிக திறமையான ஆசீர்வாத ஆசிரியர் என்று அறியப்பட்ட டெஸ்மண்ட் போர்ட் தன் சுயநலத்தால் இழுக்கப்பட்டு கனியற்ற கிறிஸ்தவனாக மாறின போது அவர் மூலமாக அநேகருடைய விசுவாசம் பாதிக்கப்பட்டது. ஆனால் நாம் சரித்திரத்தையும் மற்றவர்களையும் பார்ப்பதற்கு பதிலாக நம்மையே ஒரு தடவை சோதித்து பார்க்க வேண்டும். கனி கொடாதவனாக இருந்தால் என்னுடைய தவறான கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமாக என் சபை பாதிக்கப்படுகிறது, கெடுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அத்திமரம் பூமியிலிருந்து தண்ணீரையும் சத்துணவையும் உறிஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தது. அதற்கு கைமாறாக எந்த பலனையும் கொடுக்காமல் இருந்ததே அது செய்த பெரிய பாவமாகும் என்று வில்லியம் பார்க்லே கூறுகிறார். கனி கொடாத மரம் தன் வேர்களை தோட்டத்தின் பல இடங்களிலும் பரவ விடுவதால் மற்ற செடிகளுக்கும் பாதிப்பு உண்டாகிறது. அதுபோலவே கனி கொடாமல் ஓங்கி வளர்ந்த கிறிஸ்தவர்கள் திருச்சபையை கெடுப்பார்கள் என்பதை பவுலும் முன்னறிவித்தார். ஓசியா 9வது அதிகாரம் 10வது வசனம். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் இச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். அன்றைக்கு தேவன் நேசித்தவர்கள் வழி விலகி போனார்கள். இன்றும் அநேகர் திருச்சபையை கெடுத்து கொண்டிருக்கின்றனர். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் விசேஷமாக நாட்டப்பட்ட அத்திமரமாகிய நான் கனி கொடுக்கிறேனா இல்லையா? ஜெபம். அன்புள்ள தேவனே, கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.